இந்த வீரமாத்தியம்மனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இன்றைக்கு நம்மில் பல பேர் அவஸ்தைப்படக்கூடியது கிரக தோஷங்கள். இந்த கிரக தோஷங்களில் எல்லா கிரக தோஷமுமே ரொம்ப ஆபத்தானவை தான். அதில் ராகு கேது அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, ரொம்ப பாதிப்புகளை கொடுக்கக்கூடியது. இந்த ராகு கேது தோஷம் இருந்தால் நம்ம ரொம்ப படுத்தி எடுத்துடும். இந்த ராகு கேதுவினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், அந்த தோஷங்களினால் மிகுந்த அல்லல் படுபவர்கள் இந்த வீரமாத்தியம்மனை தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா அத்தனை தோஷங்களும் நீங்கிவிடுமா. இந்த ராகு கேதுவின் வடிவமாகவும் இந்த ராகு கேது அம்சங்களை தனக்குள் கொண்டிருப்பவளாகவும் இந்த வீரமாத்தியம்மன் இங்கே வணங்கப்படுகிறாள். நமக்கெல்லாம் கிரக தோஷங்கள் அகல வேண்டுமென்றால் இந்த வீரமாத்தியம்மன் திருச்சந்நிதிக்கு வந்து இந்த அம்பாளுக்கு நம்மால் இயன்ற சிறு காணிக்கையை அர்ப்பணித்து இந்த தேவியை வணங்க வேண்டுமா. சுகமாயமைந்த ஆசனம் அமரும் சுந்தர வாசினியே, சூற்றும வடிவாய் உலகம் வளர்க்கும் சுகுண மனோகரியே. சுகமாயமைந்த ஆசனம் அமரும் சுந்தர வாசினியே, சூற்றும வடிவாய் உலகம் வளர்க்கும் சுகுண மனோகரியே. அகமும் புறமும் அமையும் முந்தன் ஆற்றல் செல்வமடி, அத்தனை வளமும் அருளும் எங்கள் தானியலக்ஷ்மி தாயே. வலது கரத்தில் செந்நெல் செழிக்க வளரும் மாதவியே, வாசம் மணக்கும் தாமரை மலரை ஏந்திய பூரணியே. வலது கரத்தில் செந்நெல் செழிக்க வளரும் மாதவியே, வாசம் மணக்கும் தாமரை மலரை ஏந்திய பூரணியே. நிலமும் மண்ணும் நித்தமும் செழிக்க அருளும் காமினியே, நின்னடி சரணம் சரணம் அம்மா தானியலக்ஷ்மி தாயே. ஓம் ஸ்ரீம் ஓம், ஓம் ஸ்ரீம் ஓம், ஓம் ஸ்ரீம் ஓம், ஓம் ஸ்ரீம் ஓம். மேற்கு திசையிலே யோகம் பதித்த மோகன சுந்தரியே, வெள்ளையாடை மேனி விளங்க ஒளிரும் சௌந்தரியே. மேற்கு திசையிலே யோகம் பதித்த மோகன சுந்தரியே, வெள்ளையாடை மேனி விளங்க ஒளிரும் சௌந்தரியே. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.